ஹே கதைக்கு நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு செம போதையில ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாரு என்ன அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கும் போதுதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஹீரோயினோட கிளாஸ்ல கூட படிக்கிற பொண்ணோட அப்பா தான் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு அவ கூட இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஹீரோயின் வந்து கன்சீவும் ஆயிடுறா. இவங்களுக்குள்ள என்ன நடக்குது, அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் எந்த அளவுக்கு ஏழ்ற பொருத்தமா இருக்கு அப்படின்றதுதான் இந்த ஸ்டோரி. நல்லா காமெடியா ஜாலியாவே இருக்கும். வாங்க பார்க்கலாம். சோ எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, இவ தான் நம்மளோட ஹீரோயின். இவளோட பேரு வந்து லின். கூடியே இருக்கான் இல்லையா, இவனோட பேரு வந்து சான். இவன் யாருன்னா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். இன்னைக்கு நீயும் நானும் ஒன்னா இருக்க போறோம். இவ்வளவு நாளா இதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா. நீ கண்ணை கட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்பவும் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு தோணுது, தயவு செஞ்சு வந்துட்டு இதை இப்பயே நிறுத்திடு, எனக்கு பயமா இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ஒண்ணும் இல்ல எதுக்குமே நீ கவலைப்படாத, ஏதோ இப்ப கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போட்டுட்டு இருக்க பாத்ரூம்ல வேகமா கழட்டுறா. இவ பயந்தே போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது, இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து அந்த ஹோட்டல் ரூம்க்கு வர வச்சிருக்கான். இவளை வந்து பயங்கரமா டீஸ் பண்றதுக்காக தான் இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருந்திருக்கான். நான் கூப்பிட்டா இவ வருவான்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி வந்துட்டா பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேவலப்படுத்தி வீடியோ எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை காப்பாத்துறா. அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹோட்டல் ரூம்குள்ள வந்துட்டு ஒருத்தர் போறாரு. அவர் வந்துட்டு பயங்கரமா ஃபுல்லா குடிச்சிருக்காரு போல. அவருக்கு நிதானமே இல்ல. அவர் வந்துட்டு அந்த ரூம்குள்ள கதவு திறந்துட்டு போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கர சோகத்துல இருக்கா இல்லையா. அவ என்ன பண்றா அப்படின்னா, நீ என்னையால ஏமாத்தின, என்னைய இவ்வளவு மானபங்கப்படுத்தின, நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஃபுல்லா குடிச்சிட்டு மேல் மாடல வேற ஒருத்தனை புக் பண்ணிட்டா. அவனை ரூமுக்கும் வர சொல்லிட்டா. இவளுக்கு இருக்க போதையில அங்க வந்துட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க ரோபோட்டு கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நீ என்ன போகாதன்னு தடுக்கிறது. யார் நினைச்சாலும் சரி, இந்த உலகமே இன்னைக்கு இடிஞ்சு என் தலையில விழுந்தாலும் சரி, நான் கண்டிப்பா இதை பண்ணதான் போறேன், தள்ளி போ, வழிய விடு அப்படின்னு சொல்லி அதுகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. கஷ்டப்பட்டு ரூமை தேடி வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறமா பார்க்கும்போது, என்னடா இது, அட பாவிங்களா, என்னோட ரூம் நம்பர் வந்து 606. ஆனா நீங்க இதை இங்க தலை கீழே வச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமா அறிவில்லை, எவனுமே ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிச்சு கொஞ்சமா பேத்து திருப்பி தலை கீழே வச்சுட்டு 909 வந்து இவ 606 நினைச்சுக்கிட்டு உள்ள போறா. அங்க உள்ள போனா இப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோ வந்துட்டு அவன் செம போதையில இருக்கான். அவனுக்கு வந்துட்டு எவனோ ஒருத்தன் ட்ரக் கொடுத்துட்டான் போல. இவனுக்கு சுத்தமா சுயநினைவே இல்ல. இவ வந்துட்டு நமக்கு முன்னாலேயே மேல் மாடல் நமக்காக வந்து வெயிட் பண்றாரு போல இருக்கு. இவர் கோட் சூட் எல்லாம் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியான பையனா இருப்பானோ, ஐயோ இவனுக்கு என்ன நம்ம எவ்வளவு தர வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா கிட்ட வந்து பாக்குறா. யாரா அது என் கழுத்தை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்குது, மசாஜுக்கெல்லாம் நம்ம எதுவும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ சந்தேகமா திரும்பி பாக்குறான். பார்த்தா ஹீரோயின். ஹீரோயின் வந்துட்டு அப்படி இப்படி தொட்டு பார்த்துட்டு, கொஞ்சம் ஹேண்ட்ஸமா தான் இருப்பானோ, ஐயோ இவனுக்கு நிறைய தான் காசு தரணும் போல இருக்கு, ஐயோ என்ன பண்றதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா, எவனோ ஒருத்தன் நமக்கு ட்ரக்கையும் கொடுத்து பொண்ணையும் அரேஞ்ச் பண்ணிருக்கான். என்னவோ சரி, எதா இருந்தாலும் நாளைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். பரவாயில்ல, கொஞ்சம் ஓல்டா இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றேன்னு ஹீரோவை கேஸ் பண்ண போறா. ஹீரோ, ஏய் தயவு செஞ்சு தள்ளி போயிடு, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நீ பாக்கிறதுக்கே ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் சும்மா இல்லாம என்ன பண்றா அப்படின்னா, வேக வேகமா வந்து ஹீரோவோட மடியில உட்காந்துக்கிறா. இது பார், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீன்னா கண்டிப்பா நான் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா. அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து உடனே ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே செம போதையில இருக்காங்க. அதோட எப்பவும் போல மறுநாள் காலையில ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சியோட எழுந்துக்கிறா. ஐயோ நைட்டு என்ன பண்ணி தொலைஞ்சனானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாளா. அப்பதான் என்ன நடந்ததுன்னே காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் இவ்வளவு புள்ளி பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இவ்வளவு ஃப்ரெண்டும் சேர்ந்து போய் பயங்கரமா குடிச்சிருப்பாங்க. அப்ப ஃப்ரெண்டு கிட்டதான் சொல்லியிருப்பான், அவன் எனக்கு எவ்வளவு அளவு அசிங்கப்படுத்திட்டான், நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன், எனக்கு என்ன யாருமே கிடைக்க மாட்டாங்க, நான் இன்னைக்கு நைட்டே பாரு ஒரு பையன் கூட இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஃப்ரெண்டுக்காரி தான் சரி சரி நானே உனக்கு அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரூம் அரேஞ்ச் பண்ணி அங்க அனுப்பி வச்சிருப்பா.
ஹீரோ பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கான். அந்த சவுண்ட் கேட்ட உடனே சரி நம்ம காசை வச்சுட்டு இங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம், அவனோட முகத்தை கூட பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்புறான். அந்த டைமுக்கு ஹீரோ வந்துடுறான். உனக்கு எத்தனை வயசு ஆகுது, நீ வந்து 18 வயசு தாண்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். என்ன நீங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன இன்சல்ட் பண்ணக்கூடாது. உங்க வேலை என்னவோ அதை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். எனக்கு 20 வயசு ஆச்சு, நான் காலேஜ் படிக்கிறேன். சோ நான் வந்து அடல்ட் தான். இதெல்லாம் வந்துட்டு நான் பண்றதுல எந்த ஒரு சட்டப்படி குற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். அதுக்கு உடனே அவன் என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு இனிமே இந்த வேலை எல்லாம் பார்க்காத. படிக்கிறேன்னா கண்டிப்பா படிக்கிறத மட்டும் தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. ஐயோ இவன் கிட்ட மானமே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதாங்க காசை பிடிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் நீட்டுறா, அவனும் நீட்டுறான். இது பாருங்க, இந்த காசு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் என்ன பண்றது, என்கிட்ட வந்துட்டு இவ்வளவு காசு தான் இருக்கு. நான் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் தானே. அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு ரொம்ப ஒண்ணும் எங்காலாம் இல்ல, வயசானவரா தான் இருக்கீங்க. அதனால உங்களுக்கு இந்த காசே போதும் அப்படின்னு வேற சொல்லிடுறாளா. ஹீரோக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிடுது. அடி, என்னடி நீ நினைச்சு என்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா இதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுக்கறதுக்கு பாக்குறான். ஐயோ எனக்கு விசிட்டிங் கார்டு எல்லாம் தேவையில்லை, அடுத்த வாட்டிலாம் உங்களை வந்து நான் பார்க்க மாட்டேன். நான் இந்த மாதிரி விசிட்டிங் கார்டை வச்சிருக்கிறத பார்த்தாங்கன்னா என்ன ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து போயிடுறா. அடி பாவி, இந்த சைனாலேயே 3வது பணக்காரனா என்ன வந்துட்டு ஒரு கால் பாயா நினைச்சு இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு என் காடையும் தூக்கி போட்டுட்டு போயிட்டியேடி அப்படின்னு சொல்லி மொத்தமா அசிங்கப்பட்டு ஹீரோ நின்னுகிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோவோட பொண்ணு வந்து ஹீரோக்கு கால் பண்றா. டாடி சாரி டாடி, என்னால வந்துட்டு நைட்டு வீட்டுக்கு வர முடியல, நான் ஃபுல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிச்சிட்டேன் அப்படின்னும் போது நீ வந்துட்டு வீட்டுக்கு வர தேவையில்ல, ஆபீஸ்க்கும் வர தேவையில்ல, அப்படியே கண்மறைவா நீ எங்கன்னா போயிடு, அப்பதான் வந்துட்டு உனக்கு நல்லது. என் முன்னாடி வந்து நீ நின்ன, நீ செத்த, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு எத்தனை வாட்டி தான் நான் உனக்கு சொல்றது, இனிமே வந்து உனக்கு பேக்கெட் மணியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறான். ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா போல. ஹீரோட மேனேஜர் வராரு. வந்த உடனே சார் நேத்து நைட்டு ஒரு பொண்ணு இப்ப வெளில போனாங்களே, அவங்கள பத்தி நான் எதனா விசாரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல, நீ விசாரிச்சுன்னா என் மானந்தான் சுத்தமா போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிறான் ஹீரோ மனசுக்குள்ள. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு கம்பெனில இன்டர்ன்ஷிப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த கம்பெனில இன்னைக்குதான் முதல் நாள். அவள் லேட்டா போயிடுறா. அவ்வளவுதான். அங்க போன உடனே வந்துட்டு எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக நீ இவ்வளவு நேரம் வரல, பாவம் ஏதோ பிச்சைக்கார குடும்பத்துல இருக்கியே, கஷ்டப்படுறியோன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீ என்னன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா இல்லையா. இவளோட பேரு தான் வந்து ஜிஜோ. இவ யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் டாட்டர். இவ தான் இங்க கூட நடந்து வரான் பாத்தீங்களா, இவன் தான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்திருப்போமே, அவன் தான். அவன் வந்துட்டு இவளுக்கு ரூட் அடிச்சுட்டான். அதனால பணக்கார பொண்ணா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜோ கூட சேர்ந்துட்டான் ஹீரோயினை விட்டுட்டு. அப்ப கரெக்டா வந்துட்டு ஹீரோயினோட கழுத்துல காயம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பாத்துறாங்க. பார்த்த உடனே அவ்வளவுதான், எல்லாரும் சேர்ந்துகிட்டு ஹீரோயினை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் டி, நீ நான் கூப்பிட்ட உடனே என் கூட வந்த பத்தியா, அப்பயே தெரியும் நீ இந்த மாதிரி போனுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எக்ஸ் வேற ஹீரோயினை கேவலமா பேசுறான். இதை பார், உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா என்னை பத்தி கேவலமா பேச உனக்கு ரைட்ஸ் இல்ல, எனக்கும் தான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது ஜிஜோ சொல்றா, இந்த மாதிரி கேவலமானவள் எல்லாம் வந்துட்டு இந்த கம்பெனில எங்க கூட சேர்ந்து வேலை செய்ய விட்டா உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, கண்டிப்பா அதனால இப்பவே வந்து மேனேஜர் எல்லாத்தையும் வர வச்சு உன்னை இந்த வேலையை விட்டு அனுப்புறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு ஜிஜோ சொல்றா. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த கம்பெனிக்குள்ள வரா. நம்ம ஹீரோ தான் வந்து அந்த கம்பெனியோட ஓனரே, அதாவது சேர்மன். அதை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. ஐயோ என்னடா இவரு சேர்மனே இங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து சேர்மன் இன்னும் பார்க்கல யாருன்னு. இப்பதான் ஜிஜோ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நேரா போயிட்டு ஹீரோ கிட்ட பேசுறா. அப்பா இந்த மாதிரி நான் தான் சாரி கேட்டுட்டேன் இல்லையா, வேலைக்கும் வந்துட்டேன், எதுக்கு கோவமா இருக்கீங்க அப்படின்னும் போது மரியாதையா வந்துட்டு வேலை செய்யற இடத்துல என்ன அப்பா டாடி இந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுறது நிறுத்துன்னு எத்தனை வாட்டி சொல்றது, வேலைன்னு வந்தா உனக்கும் எனக்கும் வந்துட்டு பாஸ், அதுக்கு அப்புறமா ஸ்டாஃப்ன்ற ஒரே ஒரு உறவு முறை தான் இருக்கு, புரியுதா, இதுக்கப்புறம் ஒழுங்கா நடந்துக்கல அப்படின்னா நீ கண்டிப்பா இங்க கம்பெனிக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு மிரட்டுறான். ஐயோ புரியுது சார், கண்டிப்பா நான் வந்து உங்களை பாஸ்ன்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றா. மேனேஜர் உள்ள வராரு. வந்த உடனே அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு உடனே இவன் உடனே திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்த உடனே சார் உங்க பொண்ணுதான் சார், எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்ற. அடே
அது ஏன் பொண்ணுன்னு எனக்கு தெரியும்டா. நான் நேத்து நைட்டு அந்த பொண்ண பத்தி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறான். சார் நீங்க தான் அவங்கள பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொன்னீங்களே! அதனால நான் வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இவனுக்கு கோவம் வந்துடுது. அடேய்! நான் உன்ன விட்டுட்டு பேசாம வந்து எனக்கு புதுசா ஒரு வேலைக்கு ஆள் எடுத்துடலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற இத பத்தி? நான் வந்து சொல்றதையும் புரிஞ்சுக்க மாட்ற. என்னோட கண் பார்வையில நான் என்ன நினைக்கிறேன்றதையும் புரிஞ்சுக்க மாட்ற. இத்தன வருஷமா நீ என் கூட வேலை செய்யறது தண்டம். தயவு செஞ்சு வந்துட்டு நீ வந்து எனக்கு யாரன்னா வேலைக்கு ஆள் அப்பாயிண்ட் பண்ணிட்டு நீ என் வேலைய விட்டு போயிடு அப்படின்னு சொல்லும்போது, ஐயையோ! அதெல்லாம் முடியாது. நானே இப்பயே தேடி அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிடுறேன் சார் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல எல்லாருமே புல்லி பண்றாங்க. அவங்க யாருமே வேலை செய்ய மாட்றாங்க. அவங்க எல்லாரோட வேலையும் வந்துட்டு ஹீரோயின் கிட்டே குடுத்து அவ தலையிலேயே கட்டி வேலை செய்ய வைக்கிறாங்க. ஒரே ஒரு காரணம், அவ ரொம்ப ஏழை பொண்ணு. அவளுக்கு கட்டாயம் இந்த வேலை வேணும்ன்றதுனால என்ன சொன்னாலும் செய்வா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோயினும் அதுக்கு ஏத்த மாதிரி எல்லா வேலையும் செய்றா. எல்லாருக்குமே ராத்திரி பகல் வேலை இருக்கு. ஆனா அவங்க யாருமே செய்யாம பார்ட்டி கிளப்னு ஜாலியா வந்து ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மொத வேலையும் ஹீரோயின் கிட்ட குடுத்துறாங்க. அவ தான் வந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களோட அம்மாவும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவங்க அம்மா ரொம்ப சோகமா இருக்காங்க. இத பாருப்பா, என்னதான் உனக்கு ஒரு பொண்ணு இருந்தாலுமே சரி, ஆனா உனக்கு வந்துட்டு வேற ஒரு பையன் இருந்திருந்தான் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். நம்மளோட ஜெனரேஷனை பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். எனக்கும் நீ ஒரே ஒரு பையன், உனக்கும் ஒரே ஒரு பொண்ணு. இதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு வாரிசே இல்லாம போயிடும். இதோட நம்ம தலைமுறையும் முடிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். ஏன் நீ வந்துட்டு இங்க உன்னோட ஸ்பெர்ம் கவுண்ட டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அம்மா இப்ப உனக்கு தானே வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு. எதுக்கு நீ தேவையில்லாம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறான். ஐயோ நான் வந்துட்டு எனக்காக வரல, உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைமுக்கு வேக வேகமா நம்ம ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்கா. ஹீரோ வந்து பாக்குறான். ஆனா முழுசா அவள சரியா பாக்கல. அதுக்கப்புறம் இவனுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்ன உடனே இவன் என்ன பண்றானா, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க, வாயிலையும் சேர்த்து 4 இன்ஜெக்ஷனை போட்டு சொல்லுங்க, அப்பதான் இவங்க திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோயினை தேடிக்கிட்டு ஹீரோ அந்த சைடு போயிடுறான். அதே நேரத்துக்கு இப்பதான் ஹீரோயின் கிட்ட நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், அவ ஐயோன்னு வாயை பொளந்துடுறா. அது மட்டும் இல்ல, 2 பேரும் வந்து ட்வின்ஸ் குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது ஒரு பொண்ணு ஒரு பையனா? எனக்கு 7 வயசுதான் ஆகுது, இன்னும் நான் காலேஜே ஃபினிஷ் பண்ணல, அதுக்குள்ள நான் பிரெக்னெண்டா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அன்னைக்கான விஷயத்த யோசித்து பாக்குறா. அட கடவுளே, அந்த கிழவன் பண்ண வேலையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினை தேடிட்டு வந்தா இல்லையா, 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் பாக்குறாங்க, நீயா நீயா அப்படின்னு. ஹீரோ வந்துட்டு கீழே ஏதோ விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேனை எடுக்கிறான். என்னது பிரெக்னெண்டா நீயா, இது என்னோட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மரியாதையாக கூடு அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிட்டு வேக வேகமா அங்க இருந்து ஓடிடுறா. அதுக்கப்புறம் யோ டாக்டர், மரியாதையா சொல்லியா அது என் குழந்தையா, இப்பயே எனக்கு தெரிஞ்சாகணும் அந்த பொண்ணா பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட கேட்கும் போது உடனே டாக்டர் இன்னொரு ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. ஆமாங்க அவங்க பிரெக்னெண்டா தான் இருக்காங்கன்னு. அப்படியே வயசான காலத்துல அப்படியே மனசுக்குள்ள ரஜினிகாந்த் மாதிரி நான் செஞ்ச குறும்பு அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்காரு. இது அவங்க அம்மா கேட்டுடுறாங்க. ஐயோ டே மகனே, உனக்கா புள்ள பிறக்க போது, 2 குழந்தையா அப்படின்னு ஆர்வம் ஆயிடுறாங்க. நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என்னோட வீட்டு மருமகளை உடனே எனக்கு கூட்டிட்டு வா. என் பேர குழந்தைங்களோட சவுண்டை நான் கேட்கணும், ஹார்ட் பீட்டை நான் கேட்கணும் அப்படின்னும் போது, அம்மா இன்னமும் நீ வந்து எனக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுறியா என்ன அப்படின்னு ஹீரோ கலாய்க்கிறானா. அதுக்கு அவங்க அம்மா, சேச்சே நான் 1 கேட்டேன், ஆனா நீ 2 கொடுத்த பாத்தியா, நீ செம்ம சமத்து தாண்டா அப்படின்னு சொல்லி அம்மாவும் புள்ளியும் இங்க அப்படியே ஜாலியா வழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, எனக்கு இப்பவே என் மருமகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நேரத்துக்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மாக்கு கால் பண்றா. அவங்க அம்மாக்கு கால் பண்ணி இதெல்லாம் சொல்லி அவளுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி எதுனா ஒரு சப்போர்ட்டிவா அவங்க பேசுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது பாரு உன் பிரச்சனையை நீயே பாத்துக்கோ, என் பிரச்சனையே எனக்கு பெருசா இருக்கு. எதுனா பணக்கார பையன் வந்தா நிறைய வரதட்சணை கொடுக்குறான் அப்படின்னா நான் உனக்கு ஃபோன் பண்றேன், நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், செம்ம கடுப்பாய் போனை வச்சிடுறா. உடனே பார்த்தா எக்கச்சக்கமா வந்துட்டு நகையும் அப்படியே வந்து தங்க கட்டிங்களையும் எடுத்துட்டு வந்து எதிர்க்க ஆளுங்க நிக்கிறாங்களா. ஹீரோயின் ஷாக்கா நின்னுக்கிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் வந்து நிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினை பார்த்த உடனே அவங்க அம்மா கடுப்பாயிறாங்க. அட பாவிச்சி, நீ எல்லாம் மனுஷனா இல்லையானே தெரியல, அவ்வளவு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் உன் பொண்ணுக்கும் ஒரே வயசு இருக்கும் போல, அந்த பொண்ணியா கர்ப்பமாக்குன, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கேவலமா கேக்குறாங்க. அம்மா தயவு செஞ்சு என்ன இவ்வளவு அசிங்கமா கேவலமானான்னு நினைக்காத, அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றான். சரி என்னவோ சரி, என்ன பண்ணுவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ற, புரியுதா அப்படின்னு சொல்லிடுறாங்க.
இவன் தாம்மா என் பையன். இவன உனக்கே தெரியுமே. எனக்கு வந்துட்டு பேர குழந்தைங்க வேணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். தயவு செஞ்சு என் பேர குழந்தைங்கள ஒண்ணும் பண்ணிடாதம்மா. உன்ன வந்து என் கண்ணுக்குள்ள வச்சு நான் பார்த்துப்பேன். கையிலேயே வச்சு தாங்குவேன். உனக்கு என்ன வேணுமோ நான் செய்வேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எக்கச்சக்கத்துக்கு கதைய அளந்து விடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது? அன்னைக்கு வந்து நம்ம ஒரு மாடல் பையன், அதாவது கால் பாய் கூட தானே இருந்தோம். ஆனா இவர் என்னன்னா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறாரு அப்படின்ற மாதிரி தெரு தெருன்னு முழிக்கிறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு வந்துட்டு ஒய்ஃப் எல்லாம் யாரும் இல்ல, எனக்கு கல்யாணமும் ஆகல, ஆனா 20 வயசுல ஒரே ஒரு பொன் குழந்தை மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், ஹீரோயின் தெரிச்சு அங்கிருந்து ஓடிடுறா. அடே பாவி! எடுத்த உடனே இததான் நீ சொல்லணுமா அவகிட்ட? சொன்ன உடனே ஓடி போயிட்டா பாரு! நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே! அவ வயசுலயே வந்துட்டு அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னா எந்த பொண்ணுதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா? உன்னை தத்தி மாதிரி வளர்த்துட்டனா? இல்ல பெத்ததே தத்தியா தான் பெத்தனானே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே போதும் இவனை வச்சு செய்றாங்க. இப்பதான் மேனேஜர் ஃபோன் பண்றாரு. சார், உங்க கம்பெனில தான் சார் அந்த பொண்ணு வேலை செய்றா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்டர்னா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்னது, என் மருமக இன்டர்னா இருக்காளா? அவளுக்கு இப்பவே ப்ரமோஷன் கொடுத்து ஒரு நல்ல பதவிக்கு கொடுக்குறீங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, உங்களெல்லாம் வந்துட்டு வேலைய விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க இவங்க. ஐயோ அம்மா, அதெல்லாம் தப்புமா, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ரூல்ஸ்லயே இல்ல அப்படின்னும் போது, டேய், அது கம்பெனியே என்னது, நான் போடுறதுதான் ரூல்ஸ். கவர்மெண்டா வந்து ரூல்ஸ் எனக்கு போடும், அவனே உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதா ஹீரோயினே ஷாக்ல இருக்கா. நமக்கு எப்படா ஒரு மாசத்துல இவங்க வந்து ப்ரொமோஷன் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பார்த்தா இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே ஹீரோயினை தப்பு தப்பா அசிங்கமா பேசுறாங்க. எனக்கு நல்லா தெரியும்டி, நீ வந்து அன்னைக்கு கழுத்தெல்லாம் வந்துட்டு அடையாளத்தோட வரும்போதே எவன் கூடயும் இருந்துட்டு வந்திருக்க அப்படின்றது தெரியும். இப்பதான் இன்னொரு விஷயமும் எனக்கு தெரிய வந்தது, உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடுச்சாமே, யாரு அந்த மேனேஜர் கூட இருந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. வேற யாரும் இல்ல, ஜீஜோ தான். டீம் லீடர் வந்து ரொம்ப நாளா ப்ரொமோஷன் கிடைக்காம கடுப்புல இருக்காரு போல. அவரும் சேர்ந்துடுறாரு. சேர்ந்துகிட்டு இந்த மாதிரி வந்து தப்பு தப்பா வந்து கேவலமா நடந்துகிட்டு ப்ரொமோஷன் வாங்க உன்னால மட்டும்தான் முடியும். இங்க எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, யாருன்னா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஹீரோயினுக்கு அகைன்ஸ்டா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவோட மேனேஜர் இருக்காரு இல்லையா, அவர் வராரு. வந்த உடனே அவங்கள எதுவும் பண்ணாதீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம், அவங்கள புள்ளி பண்ணாதீங்க, மேல் இடத்துல இருந்து வந்திருக்கு எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்கள ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் இதை பண்ணிருக்கேன், இதெல்லாம் ரொம்ப தப்பு நீங்க பண்றதெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஹீரோயினோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை வேற பாத்துறாளுங்க. அவ்வளவுதான், செம்ம காண்டாயிட்டு எதையோ கலக்கி ஹீரோயினை கூடி, இந்த குழந்தைலாம் வந்து வளரவே கூடாது, இது வயிற்றுலயே சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீஜோ என்ன பண்றான்னா ஹீரோயினுக்கு எதையோ கம்பல் பண்ணி கொடுக்குறா. அது மட்டும் இல்லாம மேனேஜரை வந்து தப்பா பேசுறாங்க. நீயும் வந்து இவளும் சேர்ந்து தானே வந்து இது எல்லாத்துக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீ தானே அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா, உன் கண் எதுக்கே பாரு அந்த குழந்தை என்ன பண்ற அப்படின்னு சொல்லும் போது இவரால என்ன சொல்றதுன்னு தெரியல, இவருக்கு வெளியில சொல்லவும் முடியல. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரே கத்து கத்துறான். அவ்வளவுதான், எல்லாரும் பதறி போயிடுறாங்க. அப்பவும் ஜீஜா என்ன சொல்றா அப்படின்னா, அப்பா அப்பா சீக்கிரம் வா, இந்த மேனேஜரும் இவ்வளவு சேர்ந்து நம்மளோட கம்பெனி பேரிய கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. நம்ம கம்பெனில எல்லாம் வந்துட்டு இவ்வளவு கேவலமானவே இருக்கக்கூடாது, அவன் பேரு தெரியாத புள்ளைய பெத்துக்கிறவெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு டீம் லீடர் சொல்றானா. அவ்வளவுதான், ஹீரோ போலார்னு உனக்கு கழுத்துலயே வைக்கிறான். அடங்க, நான் தாண்டா அவளுக்கு ப்ரொமோஷனே கொடுக்க சொன்னேன், ராத்திரி பகலா உட்காந்து அவ ஒருத்தி மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, அது எங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க யாருமே வேலை செய்யறது இல்ல, அவ மட்டும்தான் வேலை செய்யறா, அதனாலதான் நான் ப்ரொமோஷன் அவளுக்கு கொடுக்க சொன்னேன், என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறான். இந்த மாதிரி கேவலமா பேசி யாரெல்லாம் வந்துட்டு இங்க அசிங்கமா நடந்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குங்க, எல்லாரையும் வாரி எடுத்துட்டு போய் வெளியில கடாசுங்க அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட மேனேஜர் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தையே ஹீரோ கிட்ட சொல்றாரு. சார், அவங்க எல்லாரும் சேர்ந்து எதையோ கலந்து ஹீரோயினுக்கு கொடுத்தாங்க, அதையும் ஹீரோயின் வந்து கொஞ்சம் குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உடனே வந்துட்டு இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல இல்ல வேண்டாம், நீங்க யாரும் வர வேண்டாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இவ என்ன யோசிக்கிறா அப்படின்னா, எப்படியாவது ரிட்டர்ன் வந்த உடனே வேலையை விட்டு நின்னுடணும், நம்மளால எதுக்காக இவருக்கு வந்து கெட்ட பேரு, கண்டிப்பா வந்து இனிமே இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோயின் லிப்ட்ல கீழே இறங்கும் போது ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா வேக வேகமா படிக்கட்டுல இறங்கி ஓடுறான். வயசான காலத்துல அவனுக்கு முட்டி வேற வலிக்குது. ஐயையோ, ரொம்ப வயசாயிடுச்சோ நமக்கு, இந்த சின்ன பொண்ணை நம்மளால கரெக்ட் பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே கஷ்டப்பட்டு முட்டியை புடிச்சுக்கிட்டே இறங்குறான்.
ஆனா வந்துட்டு ஹீரோயினோட லெஃப்ட் கீழ வர்றதுக்குள்ளயே எப்படியோ ஓடி வந்துடுறான். ஐயோ கடவுளே! கொஞ்ச நேரத்துல நான் செத்துருப்பேன் போல இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மூச்ச இரைச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கான். ஆனா லிஃப்ட் வந்த உடனே அப்படியே கப்பு சிப்புன்னு மூச்ச புடிச்சுக்கிட்டு இறுக்கமா நல்ல பாடி பில்டர் மாரி போஸ் குடுத்துட்டு நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின விடவும் வந்துட்டு மேனேஜர் தான் செம்ம ஷாக் ஆயிடுறாரு. "அடே எப்படியா இந்த ஓட்டம் ஓடி வந்த நீ கீழ?" அப்படின்ற மாரி அவர் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறாரு. டக்குன்னு போற ஹீரோயின அலேக்கா தூக்கிக்கிறான். எப்படி நான் வந்துட்டு உன்னை தனியா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறது? நானே வரேன். நீ கஷ்டப்பட்டு நடந்தெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே தூக்கிக்கிட்டே போறான். அங்க பின்னாடி இருக்க மேனேஜர், அட பாவி! இத சொல்லியிருந்தீன்னா நான் மேலேயே இருந்திருப்பேன் இல்லையா? நான் எதுக்காக இப்ப தேவையில்லாம கீழ இறங்கி வரணும்? ஆனாலும் என்ன நடிப்பு நடிக்கிற? முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு என்ன என்னென்ன டார்ச்சர் பண்ண. ஆனா சின்ன பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர ஏஜ் எல்லாம் கம்மியாயி இந்த சீன போடுறானே அப்படின்னு மனசுக்குள்ள பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துக்கு இங்க நம்ம ஹீரோயினோட மாமியார் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துக்கிட்டு, "எனக்கு 2 பேர குழந்தை பொறக்க போகுது தெரியுமா? ஒரு பொண்ணு, ஒரு பையன். என்னோட பையன் ஒரே டைம்ல வேலைய முடிச்சுட்டான்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பெருமை பீத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு தான் ஹீரோ வந்து ஹீரோயின வேக வேகமா தூக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான். "ஐயய்யோ! என் பேர குழந்தைக்கு என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அலறுறாங்க. உடனே, "ஐயோ! ஒண்ணும் ஆகல. நீங்க உட்காருங்க. இதுதான் நடந்தது." அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அத கேட்ட உடனே பாட்டி ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. "ஐயய்யோ! நீங்க ஹார்ட் பேஷண்ட் ஓடக்கூடாது. உட்காருங்க, உட்காருங்கன்னு" வீல் சேர தள்ளிக்கிட்டு பின்னாடியே அவங்களும் ஓடி வராங்க. நேரா போய் ஹீரோவ திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம். அதாவது பொண்ணுங்களே பிடிக்காது, இவள பிடிக்காது, அவள பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லி அந்த சின்ன பொண்ண எந்த நிலைமைக்கு ஆக்கி கொண்டு வந்திருக்க பாத்தியா? உனக்கு அவள பிடிக்கலையா என்ன? அவள உனக்கு பிடிக்கலனாலும் அவ தான் என்னோட வீட்டு மருமக அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான். அவள எப்படி எனக்கு பிடிக்காம போயிருக்கும்? நீயே யோசிச்சு பாரு. அவளுக்கும் எனக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம். அவள எப்படி நான் கன்வின்ஸ் பண்ண முடியும்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றான். உன்ன மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸ பெத்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. பின்ன அவள வந்துட்டு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்க உள்ள அனுப்பிட்டு, "நீ வெளியில இங்க நின்னுகிட்டு இருக்க பாத்தியா? உன்னால அவள கண்டிப்பா கரெக்ட் பண்ணவே முடியாது." அப்படின்னு சொல்லி சாபமே விடுறாங்க. அப்பதான் டாக்டர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க நல்லா தான் இருக்காங்க. குழந்தையும் நல்லா தான் இருக்கு. பட் ஆனா ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்க சாப்பிடுற ஃபுட் எல்லாம் சரியில்ல போல அப்படின்னும்போது, இன்னைக்கே நான் வந்துட்டு புதுசா ஒரு டாக்டரையே அப்பாயிண்ட் பண்ணிடுறேன். அவங்களுக்கு என்ன சாப்பிடணும், ஏது சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டிம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள போனா நம்ம ஹீரோவ கூப்பிட்டு, குழந்தையோட ஹார்ட் பீட் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்க சொல்றாங்க. ஹீரோவா பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறான். அடடா! வாழ்க்கையில நமக்கும் புள்ளலாம் பொறக்குமா அப்படின்னு நினைச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டிமாவும் வந்த உடனே, "கண்டிப்பா இவன் பேரன் தான். எனக்கு பேரன் தான் வேணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "அப்படியெல்லாம் இல்ல. எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, என்னோட குழந்தை தான் அது. எனக்கு எத பத்தியும் கவலை இல்ல." அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா நேரா வந்து ஹீரோயின கிளப்பி அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க இருக்கிற வீட்ட பார்த்த உடனே ஹீரோயின் பதறி போயிடுறா. ஐயோ! இவ்ளோ பெரிய பணக்காரங்களா இவங்கன்னு. ஹீரோட அம்மா உட்காந்து ஹீரோயிட்ட பயங்கரமா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இது எல்லாத்தையும் அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் அங்க வேலை ஆள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, "இன்னைக்கு மேடம் வரமாட்டாங்களாம். அவங்க உங்க மேல கோவமா இருக்கிறதுனால வெளியிலயே தங்க போறாங்களாம்." அப்படின்னு சொல்லி ஜீஜோவ பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு இன்னும் ஜீஜோ தான் வந்து இவளோட ஸ்டெப் டாட்டர் அப்படின்றது தெரியல. ஹீரோ செம்ம கடுப்பாகுறான். நம்ம ரொம்ப செல்லம் குடுத்து அவள கெடுத்து வச்சுட்டோம். இதுக்கப்புறமாவது அவகிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். அப்பதான் அவ சரிப்பட்டு வருவா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவர் வேலைக்காரருக்கு ஃபோன் பண்ணி, "அப்பா கிட்ட சொன்னியா நான் வரமாட்டேன்னு சொன்னேன்றது?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. "பரவால்ல நீங்க வெளியிலயே இருங்கன்னு சொல்லிட்டாரு." அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு செம்ம ஆத்திரமா வருது. அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே இன்னும் கடுப்பாயிடுறா. எங்க அப்பா எப்படி வந்து இந்த வயசுல ஒரு கல்யாணம் பண்ணுவாரு? அது சின்ன பொண்ணா கல்யாணம் பண்ண போறாராம் அப்படின்னும்போது, ஐயையோ! அப்பனா உன்னை கண்டுக்கவே மாட்டாரு இனிமே. அவர் வந்துட்டு அவரோட ஒய்ஃப் அதுக்கப்புறம் அவரோட குழந்தைன்னு சொல்லி பிஸி ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விடுறா. 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்ல. அந்த டைம்க்கு ஹீரோ பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மாவும் வந்து குரல் குடுத்து குடுத்து பாக்குறாங்க. "டேய் கொஞ்சமாச்சும் அவள கவனிடா" அப்படின்னு சொல்லி சிக்னல் குடுக்குறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இந்த தீனி பண்டாரத்த பெத்துட்டனே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள இவள திட்டி தீக்குறாங்க. "நீ தின்னதெல்லாம் போதும். எழுந்து போயிட்டு அவளுக்கு தூங்கறதுக்கு ரூம்ல எல்லாம் ரெடி பண்ணி வசதி பண்ணி குடு" அப்படின்னும்போது, "ஐயய்யோ! ஆமாம்மா நான் மறந்தே மறந்துட்டேன். சரி, சரி. ஓகே, ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா எழுந்து ஹீரோயின கூட்டிட்டு போறதுக்கு பாக்குறான். ஹீரோயினுக்கு ஒரே பதட்டமாயிடுது. ஐயய்யோ! இன்னைக்கு நைட்டு இவர் கூட தான் தனியா இந்த ரூம்ல தூங்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவ பதட்டமா இருக்கா. அதுக்குள்ளேயே பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஃபுல் ரொமான்டிக் மூடோட வந்துட்டு செம்மையா உள்ள வராரு.
எனக்காக தான் இன்னும் தூங்காம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கேக்குறானா ஹீரோயின். ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கமா கண்ணை மூடிக்கிறா. இதோடய இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிக்கிறோம். இன்னைக்கு ஈவினிங்கே வந்து செகண்ட் பார்ட்டியும் நம்ம பார்த்துடலாம். சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.